தேவனுடைய மகிமை இருக்க வேண்டும். இன்றைக்கி செய்தி அதான், பர்சூவிங் த க்ளோரி ஆஃப் காட் இன் அவர் மிட்ஸ். நமது மத்தியிலே நமக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேவனுடைய மகிமை இருக்க வேண்டும். அது எப்படி தேவனுடைய மகிமை நம்ம மத்தியில் இருக்கும்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த தேவனுடைய மகிமை? வாட்ஸ் காட்ஸ் அல்லது பர்சூவிங் த க்ளோரி ஆஃப் காட், வாட் இஸ் த காட்ஸ் க்ளோரி? நம்ம அதுக்கு தான் ஒரு சில வசனங்களை நம்ம படிக்கிறோம். 2025 நம்ம படிக்கும்போது வேத வசனங்களை நம்ம கை கொள்ளலாம். இப்போ இதுக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் சாப்டர் 4 verse 5 to 7, 2 கொரிந்தியர் சாப்டர் 4 verse 5 to 7, 2 கொரிந்தியர் சாப்டர் 4 verse 5 to 7. நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் மித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ண பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். கண்கள் முடிச்சு வைக்கலாம். நேசப்பிதாவே, உம்முடைய மகிமையான வார்த்தைகளை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே சீனாய் மலையில் விட்டு இறங்கி வரும்பொழுது பார்த்தீங்களா, அவருடைய முகம் முழுவதும் பிரகாசித்தது. அவர் 40 நாட்கள் மலையில் இருந்து கீழே இறங்குறாரு. அப்போ அவர் வழிநடத்திட்டு வந்த ஜனங்கள் எல்லாம் அவர் முகத்தை பார்ப்பதற்கு பயப்படுகிறார்கள். காரணம், அந்த முகத்தில் பிரகாசம், அதுதான் மகிமை. அந்த மகிமையை மனிதர்களால் பார்க்க முடியாமல் அவங்க எல்லாரும் முகத்தை மூடிக்கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசை நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று சொன்னார்கள். பார்க்கக்கூடாதபடி பயந்தார்கள். இப்போ நீங்கள் மோசே காலத்துக்கு பிற்பாடு, கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, சபை உருவான பிற்பாடு அதே மகிமை எங்கே இருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். பாருங்கள், இப்போ தான் நீங்கள் வசனம் படிக்கிறோம். இப்போ நீங்கள் வசனத்தை படிக்கும்போது பாருங்கள், 5வது வசனம். நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் மித்தம் உங்கள் ஊழியக்காரரை பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ண பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே என்ன செய்தார்? கரணமுத்தல்ல சொல்லுவோம். அல்லேலூயா. 2 வேறுபாட்டை பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவனுடைய மகிமை முகத்தில் பிரகாசித்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்துவின் அறிவாகிய ஒளி அல்லது அவருடைய பிரகாசம், அவருடைய மகிமை இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பக்கூடிய மக்களுடைய இருதயங்களில் பிரகாசிக்கிறது. இட்ஸ் அ டிஃபரெண்ட். அப்போ க்ளோரி அவங்களுடைய முகத்தில் பிரகாசித்தது. முகத்தை பார்ப்பதற்கு பயந்தார்கள். இப்போ க்ளோரி புதிய ஏற்பாட்டில் எங்கே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்களா, நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா எல்லாரும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அன்னை மரியாள் இடத்துல, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட. இப்போ தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை மரியா மேல் ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியை மரியா மேல் ஊற்ற உடனே அந்த அம்மா என்ன செய்யப்படுகிறார்? பரிசுத்த ஆவினாலே கர்ப்பம் தரிக்கிறார். பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆதியில் இயேசு வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தையே தேவனாக இருந்தது. அவர் என்ன செய்தாரா? மாம்சமாகி நமக்குள்ளே என்ன செய்தார்?
இப்போ அவ்வளோ பெரிய கடவுள், அவ்வளோ பெரிய ஆண்டவர், அவ்வளோ பெரிய இயேசு சாதாரண மனுஷனுக்குள்ளே என்ன பண்ணார் அவர்? என்னங்க பேச மாட்டேன்றீங்க? படிங்க 14 வசனம்னு நினைக்கிறேன், 13, 14 நினைக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1, 13, 14 வசனம். யோவான் சுவிசேஷம் 13, 1, 13, 14 வசனம். 1, 13, 14 வசனம். யோவான் சுவிசேஷம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 13, 14 வசனம். பாருங்க, இப்போ என்ன படிக்கிறோம்? ஆதியிலே தேவனோடு இருந்த வார்த்தை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆதியில் தேவனோடு இருந்த அந்த வார்த்தை என்னவா மாறினதா? உடலாய் மாறினது. சொல்லுங்க, என்னவா மாறினது? இப்போ அந்த உடல் எங்கே மாறினதுன்னா, அன்னை மரியாளுடைய வயிற்றில் வார்த்தை ஒரு உடலாய், குழந்தையாய் மாறியது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வந்து வார்த்தை இப்போ இது என்னாச்சா? பரிசுத்தா என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா மாம்சமாய் மாறினது. இது என்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது? மரியாளுடைய வயிற்றில் இயேசு என்கிற மகிமையுள்ள தேவன் வயிற்றில் அவர் கருத்தரித்து உள்ளே இருப்பது என்ன அடையாளம் என்று சொன்னால், யாரெல்லாம் அந்த இயேசுவை நம்புகிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, கடவுள்னு சொல்லுகிறார்களோ, அவங்க உள்ளத்தில் வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். அது மரியாம்மா பார்த்து தான் நீ கற்றுக்க முடியும். மரியாம்மா தான் நமக்கு மிகப்பெரிய உதாரணம். இயேசு எங்கே வாசமாயிருப்பார் அப்படின்னா, என்னுடைய உள்ளத்தில் அவர் வந்து வாசமாயிருப்பார். மகிமை. அப்போ முதல்ல முகத்தில் பிரகாசித்த மகிமை இப்போது மரியாள் வயிற்றுக்குள் வந்துடுச்சு. இப்போ மரியா வயிற்றுக்குள்ளே வந்த அந்த மகிமை நமக்குள்ள வாசமாக இருக்கும்படி வந்துடுச்சு. அதுதான் சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். பாருங்கள் என்ன சொல்கிறார்? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். For God who said, light shall shine out of darkness. இல்லைங்களா? He is the one who has shown in our heart to give the light of the knowledge of the glory of God in the face of Christ. It is also manifested in His creation. அப்படின்னா என்னன்னா, இந்த ஒளி, இந்த மகிமை எங்கே இருந்து இருக்குதுன்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் படைக்கும் பொழுது அந்த மகிமை இருந்திருக்கிறது. படைப்பில் என்ன இருந்திருக்கிறது? மகிமை இருந்திருக்கிறது. தேவன் படைக்கும் பொழுதே மகிமை இருந்திருக்கிறது. அப்படின்னா தேவன் இருளில் இருந்து வெளிச்சத்தை என்ன சொன்னார்? பிரகாஷ் என்று சொன்னார். பிரகாசிக்க ஆரம்பித்தது. இட்ஸ் அ ஷைன், இட்ஸ் அ க்ளோரி. ஸோ கிரியேஷன், படைப்பிலேயே மகிமை இருந்திருக்கிறது. தொடர்ந்து பார்க்குறோம். சங்கீதம் 19:1 படிக்கிறோம். It is manifested in His power. As Jesus said to Martha, did I not say to you that if you believe, படிங்க 19ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். 19ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு. பாருங்க, இப்போ என்ன படிக்கிறோம்? வானங்கள் அப்படி நீங்கள் நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை என்ன பண்ணுதான்? இட்ஸ் ரிவீலிங் த க்ளோரி ஆஃப் காட். தேவனுடைய மகிமையை வானம் என்ன செய்கிறது? அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியுது தேவனுடைய மகிமை. வானத்தின் அளவை நம்மளால் அளக்க முடியுமா? ஸோ இட்ஸ் அ காட்ஸ் கிரியேஷன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்புறங்க அறிவிக்கிறது. ஸோ அப்போ என்னென்ன? தேவனுடைய படைப்பில் மகிமை இருக்கிறது. தேவனுடைய படைப்பில் மகிமை. தேவன் வந்து தண்ணீரை விரித்தார் இல்லையா? அந்த கடல் தண்ணீரை விரித்தார். கடல் தண்ணீரில் வந்து கரையை யாராவது கட்டினதை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள், ஏறத்தாழ 2050 2035, 40, 50க்குள்ளே கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய எந்த பட்டணமும் இருக்காது, சென்னை உட்பட அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஆய்வாளர்கள் அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு அதில் இது நடக்குமா நடக்காதா என்பதை காட்டிலும் எத்தனையோ ஆண்டுகளாக கரையே இல்லாமல் தண்ணீரை தம்முடைய வார்த்தையினால் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய தேவன் தண்ணீரினால் மனுஷனை அழிக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். I don't believe that the Lord will destroy you and me by the water. தண்ணீரில் நம்மளை அழிக்க மாட்டார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இல்லையா, சொல்ல மாட்டேன்றீங்களா? அப்படின்னா தேவனுடைய மகிமை எது வெளிப்படுத்துதுன்னா ஆகாய விரிவு, வானம், அப்புறம் இந்த தண்ணீர் கூட என்ன செய்கிறது? கரையே இல்லாமல் தண்ணீர் என்ன செய்கிறது? அப்படின்னா யார் அதை பாதுகாக்கிறார்? நம்ம யோசிக்கணும். யார் அதை பாதுகாக்கிறார்? எந்த அதிகாரம், எந்த ஜாதி மதம், எந்த அதிகாரம் அது பாதுகாக்கப்படுகிறது, ஆளுகை செய்யப்படுகிறது? கர்த்தர் அதை கண்ட்ரோல் பண்ணுறார், ஆளுகை செய்கிறார். பிரைஸ் காட், அல்லேலூயா. பாருங்கள், இன்னொரு வருஷம் படிச்சிடறேன். இப்போ மார்த்தாளுக்கு சொல்கிறாரு, யோவான் சுவிசேஷம் 11:40 படிக்கும்போது, மார்த்தா, did I not say to you that if you believe you will see the glory of God? மார்த்தாளே, நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ தேவனுடைய மகிமை என்பது எதனால் அது வருகிறது என்று சொன்னால், விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை நீ பெற்றுக்கொள்ள முடியும். மகிமை நமக்குள்ளே வரும். த க்ளோரி ஆஃப் காட் வானத்தில் மட்டும் இல்லை, ஆகாயத்தில் மட்டுமல்ல, தண்ணி பாதுகாக்கிறது மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருக்குள்ள தேவனுடைய மகிமை உள்ளே பிரவேசிப்பதற்கு விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கிறது. பை ஃபெய்த் யூ கேன் ரிசீவ் த க்ளோரி ஆஃப் காட். அச்சீவ் பண்ண முடியும் நம்மளால், பர்சீவ் பண்ண முடியும் நம்மளால். we can pursue or achieve the glory of God through our faith. விசுவாசம் இருக்குமானால் தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளே இருப்பதை நீங்களே பார்க்க முடியும். பிரைஸ் காட் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், தேவனுடைய மகிமைனா என்னன்னு எனக்கு தெரியாது ஐயா, தேவனுடைய மகிமை நான் எப்படியா பார்க்க முடியும், தேவனுடைய மகிமை உள்ளே இருப்பது எனக்கு எப்படி தெரியும்? பை ஃபெய்த். விசுவாச கண்கள் திறந்திருக்குமானால், விசுவாசம் மகிமை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குமானால் கட்டாயமாக நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்கள் மோசேயின் முகத்தின் விசுவாசத்தை, அந்த மகிமையை பார்த்தார்களே, அங்கே விசுவாசமே கிடையாது. சாதாரண மனிதர்கள் அந்த மனுஷனோட முகத்தை அவர்கள் பார்த்தாங்க. அப்போ அப்படின்னா என்ன? தேர் வாஸ் நோ எனி கண்டிஷன் அட் ஆல் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த க்ளோரி இன் த ஃபேஸ் ஆஃப் மோசஸுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மகிமை பார்ப்பதற்கு என்ன கிடையாது, அங்கே எந்த கட்டளையுமே, எந்த விதமான நிபந்தனை, ரூல்ஸே கிடையாது. பீப்புள் ஏபிள் டு see the glory of God through the face of Moses. அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்க முடியும்னா, மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தேவன் ஒரு கண்டிஷனை சொல்கிறார். இஃப் யூ ஹேவ் ஃபெய்த், விசுவாசித்தால், நாட் லைக் த ஓல்ட் டெஸ்டமெண்ட், லைக் மோசஸ், not like the Old Testament, the glory of God which has been shown on the face of Moses. But New Testament என்ன சொல்லி கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, if you நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை உன்னால் பார்க்க முடியும். 2025 பார்க்கறதுக்கு தேவனுடைய மகிமை தான் நம்மளை வழி நடத்தியிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாமே? 2025 நம்ம வந்திருக்கிறோம்னு சொன்னால் அது தேவனுடைய மகிமை இல்லாமல் நம்மளை கொண்டு வந்திருக்க முடியாது. ஸோ மோர் க்ளோரி, இன்னும் நிறைய மகிமை நான் பார்க்கணும், ஒவ்வொரு நாளிலும் பார்க்கணும்னு சொன்னால் we need faith. அதனால தான் அந்த அம்மாவுக்கு சொல்கிறார், இயேசுநாதர் சொல்லும் போது இல்லையா, பிரைஸ் காட். யோவான் சுவிசேஷத்தை வந்துட்டிங்களா 12ஆம் அதிகாரத்தில் 40, 41, 42 வசனத்தை படிக்கும் போது 40, 41, 42 வசனம் படிங்களா. 40, 41, 42 3 வசனங்களை படிங்க. ஏன் நிறைய பேர் தேவனுடைய மகிமை பார்க்க முடியல அப்படின்னு கேட்டிங்களா,
தன்னை மனுஷன் புகழ்ந்து தன்னுடைய பெருமைகளை மற்றவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் தேவன் கொடுக்கிற மகிமையை கண்டுபிடிக்க முடியாது, பார்க்க முடியாது. த சீக்ரெட். ஹalleluya. ஐசியா சாப்டர் 6, எசேயா தீர்க்க புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய மகிமை பார்த்தார். அவர்தான் ஏசியா என்கிற தீர்க்கதரிசி தேவனுடைய மகிமை பார்த்தார். படிப்போம், 1ஆம் வசனத்தில் படிக்கலாம். ஏசியா 6ஆம் அதிகாரம். வேகமாக படிக்கிறோம், வேகமாக படிக்கிறோம். ஆமென். அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நான் தேவனுடைய மகிமை பார்த்து விட்டேன். அப்படின்னா பாசிபிள். நான் இவ்வளோ பாவத்தில் இருக்கிறேன், இவ்வளோ பாவிகள் மத்தியில் வாழறேன், இவ்வளோ அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறேன், இப்படி இருக்கிற கடவுளே நம்முடைய மகிமை பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியும். இட் இஸ் பாசிபிள் வித் யூ. ஏன்னா பார்த்ததுக்கு நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறார். அவர் தான் ஏசியா தீர்க்கதரிசி. ஏசியா தீர்க்கதரிசி பார்க்குறார், தேவனுடைய மகிமை பார்க்குறார். அவருக்கு ஒரு பிரிவை தேவன் காட்டுறார். தேவ தூதரில் காட்டுறாரு, உடன்படிக்கை பற்றி காட்டுறாரு, தேவனுடைய மகிமை காட்டுறாரு, பரலோகத்தை காட்டுறாரு. அது எல்லாத்தையும் பார்த்து அவர் எவ்வளோ பெரிய சந்தோஷப்பட்டிருப்பார். அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் அசுத்தமான மனுஷன், அசுத்த உதடுள்ளவன், கர்த்தாவே உம்முடைய மகிமை எனக்கு காட்டினீங்களா ஆண்டவரேன்னு சொல்கிறார். Praise the Lord. So you can see, you can achieve, or you can perceive the glory of God. கர்த்தருடைய மகிமையை உங்களால் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். அது இருதயத்தில் கர்த்தர் கொடுக்குறார். அந்த மகிமை உங்களுக்குள்ளே இருந்தால்தான் உங்கள் பிரயாணத்தில் நீங்கள் போய் பரலோகத்தை அடைய முடியும். ஏன்னா மோசே கூட இருந்தார், அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். இடையில் அவர் என்ன செய்தார்? மோசே மரித்து தேவனால் அடக்கம் செய்யப்பட்டார். மோசைக்கு பிற்பாடு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை எங்கே வழி நடத்துகிறான்னு கேட்டிங்கன்னா கானான் தேசத்திற்கு. இப்போ ஒவ்வொருவரையும் நம்மளை யார் வழி நடத்தணும்னு கேட்டால் மோசை இங்கே இல்லை, யோசுவா அங்கே இல்லை, கானான் தேசம் பூமிக்குரிய தேசம் கிடையாது, பரலோகத்து போயிட்டுருக்குறோம். அப்போ யார் நம்மளை வழி நடத்துன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கிற மகிமை நம்மோடு இருந்தால்தான் நாம் பரலோகம் வரைக்கும் போய் சேர முடியும். தேவனுடைய மகிமை இல்லாமல் 25வது வருஷத்தில் பிரவேசித்தது மட்டும் பெருசாக நினச்சக்கூடாது. இட்ஸ் பிக்கஸ்ட் திங் தட் லார்ட் ஐ என்டர் இன் டு தி 2025. அது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. 2025 வந்துட்டேன், கர்த்தர் கொண்டு வந்தார், ஆமென், அது நல்லது தான் பிரதர். அதை விட பெரிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு தேவனுடைய மகிமை உனக்கு எனக்கு தேவையாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஸோ பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடிய மகிமையினால் நம்ம நிரப்பப்படணும். கடைசி வசனம் ஒன்று வாசித்தலாம். கடைசியான ஒரு வசனம் 2 கொரிந்தியர். அதுக்கு முன்னாடி யாத்திரையாகமம் 40ஆம் அதிகாரத்தில் 34, 36 வேகமாக படிக்கணும். யாத்திரையாகமம் 40ஆம் அதிகாரத்தில் 34, 36. யாத்திரையாகமம் 40ஆம் அதிகாரத்தின் 34, 36. Moses was not able to enter the tent of meeting because the cloud had settled on it and the glory of the Lord filled the tabernacle. Praise the Lord. Hallelujah.
இங்கே பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்த பிற்பாடு எல்லாரும் பலி செலுத்தி எல்லாரும் சோத்திரம் செலுத்தும் பொழுது கர்த்தருடைய மகிமையானது கூடாரத்தின் உள்ளும் புறமும் நிரப்பினபடினாலே கூடாரத்தை கட்டின மோசையும் உள்ளே போக முடியாமல் வெளியே நிற்கிறார். வாட் ஏ க்ளோரி ஆஃப் த லார்ட் ஹஸ் பீன் ஃபில்டு வித் த டேபர்னாக்கிள் ஆஃப் காட். எவ்வளோ பெரிய மகிமைன்னு பாருங்கள். யார் டேபர்னாக்கிள் இந்த ஆசரிப்பு கூடாரம் வேணும்னு கட்டினாரோ, யார் மக்களை வழி நடத்தினாரோ அவரே என்ன செய்ய முடியல, உள்ள மகிமை நிரம்பி இருந்தது அந்த இடம் முழுவதும். பார்த்தீங்களா? 46 படிக்கிறோம். 46 படிச்சிட்டீங்களா? 46 So the people of Israel has been recognized the glory of the Lord. எப்படி ரெகனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அந்த மகிமை அவங்க எப்படி புரிந்து கொண்டான்னு சொன்னால், மேகம் மேலே இருக்கும், அந்த மேகம் அப்படியே நகரும்போது இவங்களும் போவாங்க. ஸோ இட் இஸ் டிஸ்கிரைப்டு. என்னென்ன டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, அந்த மேகம்தான் அந்த மகிமைக்கு ஒப்பாக இருக்கிறது அல்லது அடையாளமாக இருக்கிறது. மேகம் மூவ் ஆச்சுன்னா இஸ்ரவேல் மக்கள் போவாங்க, மேகம் நின்றுச்சுன்னா இஸ்ரவேல் மக்கள் நின்றுடுவாங்க. ஸோ வாட் they believed, the glory of the Lord is like a cloud. When the cloud moved, the people moved. அவங்க நகரும் போது இவங்களும் நகருவாங்க. இது என்னத்தை காண்பிக்கிறது? கர்த்தருடைய மகிமை இல்லாத நீ நகர முடியாது, போனாலும் ஒன்றும் கிடைக்காது, எதையும் நீ அடைய முடியாது. ஸோ we need the glory of God to move, to walk. இல்லையா? கர்த்தருடைய மகிமை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை தான் இஸ்ரவேல் மக்கள் நமக்கு கற்றுத்தராங்க. கர்த்தருடைய மகிமை உன்னை வழிநடத்த வேண்டும். ஸோ இஸ்ரவேல் மக்கள் புரிந்து கொண்டார்கள், மேலே மேகஸ்தம்பம் நகர்ந்தால் இவங்க நகருவாங்க. அதுதான் தேவனுடைய மகிமை என்பது அவர்கள் அறிந்திருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்கு போயிட்டு இதை நீங்கள் படிங்க. இந்த பைபிள் படிக்காதவங்க படித்து, ஆண்டவரே நம்முடைய மகிமை என்னை வழி நடத்திட்டோன்னு சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க என்ன நடக்குதுமா, படிங்க அடுத்த வார்த்தை. ஆமென். ஆமே. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் மட்டும் படிச்சிருங்கம்மா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை பார்த்தீங்களா? நாங்கள் படிங்கம்மா. 2 கொரிந்தியர் 5 இல்லை நாளாகமம் 2 நாளாகமும் 5:13 2 நாளாகமம் 2 நாளாகமும் 5:13 2 நாளாகமம் 5:13 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரத்தின் 13ஆவது வசனம். 13ஆம் வசனத்தில் அவர்கள் ஒருமிக்க பூரிகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஏக சத்தம்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரே மாதிரியாக என்ன பண்ணுறாங்க? பள்ளியில் சொல்லும் போது எப்படி சொல்கிறோம்? எல்லாரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் சொல்கிறது இல்லை, எப்படி சொல்கிறோம்? அதான் ஏக சத்தம் என்பது. அவர்கள் என்ன பண்ணாங்களா? என்னங்க பண்ணுறாங்க? அவர்கள் ஒருமித்து என்ன பண்ணாங்க? பூரிகளை ஊதி ஏகசத்தமாய் கர்த்தரை தூத்து சோத்தித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகளை தாளங்களை கீத வாக்கியங்களையும் சத்தத்தையும் தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை சோத்திரிக்கையில் கர்த்தருடைய வீடாக தேவாலயம் மேகத்தினாலே நிறைந்தது. இப்போ எப்படி வருது மகிமை? எப்படி நிரப்பப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, சோத்திரத்தினால, துதியினால, பாட்டினால, இசையினால கர்த்தர் தம்முடைய மகிமையை நிரப்புகிறார். வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரத்தின் 13ஆவது வசனம். ஸ்தோத்திரத்தினால, கர்த்தரை துதிப்பதினால, கர்த்தரை பாடுவதினால, கர்த்தருக்கு இசை வாசிப்பதினால என்ன செய்கிறது? தேவனுடைய மகிமை அந்த சமயத்தில் இறங்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த வருஷம் முழுவதும் துதிக்கிற மக்களாய், தேவ மகிமையை நிரப்பப்பட்ட மக்களாய், தேவனுடைய மகிமையினால் நடத்தப்படக்கூடிய மக்களாய் இருப்பதற்கு நம்மளை அர்ப்பணிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுமி நிற்போம், எல்லாரும் எழுமி நிற்போம். கர்த்தர் நம்ம நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.